அனைவரும் வருக என்று அழைக்கிறோம். மை டியர்ஸ் மிஸ்டர் ஜே என்டர்டைன்மெண்ட் ஃபேமிலி. ஸ்கூலுக்கு போறோம், ஆபீஸ்க்கு போறோம், எல்லாம் நம்ம வீடியோஸை பார்த்து சாருங்க தொல்லை தாங்க முடியல இருக்கவங்க நம்ம வீடியோஸை பார்த்தீங்கன்னா என்ஜாய்மெண்ட் என்டர்டைன்மெண்ட் விலங்கு செஞ்ச அட்டூழியமான சாட்சிகளை நீங்க கண்குள்ளா பார்க்கணும்னா நம்ம சேனலை லைக் சப்ஸ்கிரைபர் தட்டி விட்டு என்டர்டைன்மெண்ட் பண்ணுங்க சார். அடுத்த அரசனா உங்களை நியமிக்கிறோம். யாருமா? நானா? உங்களுக்கு தான் சார் அந்த பக்குவம் எல்லாம் கரெக்டா இருக்கு. அவசரத்துக்கு கை கால ஓடாதுன்னு சொல்லுவாங்களே, அது இதுதான். நியூ டிசைன் ஹெல்மெட் வாங்கி போட்டிருக்கியா? எவ்வளவு காஸ்ட் ஹெல்மெட் தொடாத. ஈஸியான லாக் பண்ணிட்டு போயிட்டீங்க. எப்படி கஷ்டப்பட்டு திறக்கறேன் பாரு. ஐயப்பா சே, ஒரு ஜன்னல் இல்ல வீட்டு. கோபால் வேணாம் கோபால், அந்த பொண்ணு பாக்க கோபால் பாப்பண்டா போ, ஆயா வீட்டுல போய் சாப்பிடு. ஏங்க அது ராட்டினத்துக்கு கீழே சுத்திட்டு இருக்குன்னு சொல்லி கூக்கிட்டு வந்தா இங்க சுத்த வச்சா இங்கேயும் சுத்திட்டு இருக்குங்க. அது 180cc வண்டிங்க. சும்மா நிப்பதான் உடம்பு கெட்டு போகாதா? அதான் 2-3 ரவுண்ட் சுத்திட்டு வந்து டயர்டா தூங்கு. நம்ம இருக்க சுச்சுவேஷனுக்கு வீட்டுல என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் புரட்டி போட்டு சாப்பிடுறோம். சரியா? ஓகே, வீட்டுல என்ன இருக்கு சார்? அது உங்கட்டாக்கா சார்? கதவு பக்கத்துல மட்டும் கட்டையே கட்டாதீங்க சார். ஏதோ உங்க சொத்து பிடிங்க ஓடி போற மாதிரி முறைச்சு பாக்குறான். நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புறாரிக்கு நம்பிட்டீங்க. பேசுறதுக்கு எனக்கும் பிரைவசி இருக்க கூடாதாடா? டைட்டா வச்சுக்கிறேன் நான் பாஸ்வேர்டு. இதுக்கு மேல ஏற முடியாது. சோ தவந்து கீழே போயிடலாம். ஐயோ அவசரப்பட்டு குளிச்சோம். சுடுதே சுடு. என்னடா இங்க எல்லாம் இங்க பாத்துட்டு இருக்கீங்க? ஏன்னா குரல் எழுதியா காட்டிட்டு இருக்கேன். போங்க அந்த அட்டை. ஐயோ நடுக்குல இல்லாம நீ வேற. எங்க அவன் போலீஸ் லைசன்ஸ் கேட்பான்னு சொல்லி மண்டையா போட்டாங்க. டே தம்பி வந்துட்டம்பா எந்திரி. ஐயோ சார் நான் இல்ல, ஓனர் பக்கத்துட்டு போயிருக்கிறேன். என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு நன்னாரி. 4 கால் நடக்கும். எனக்கு தான் டயர்டு, உனக்கு என்ன டயர்டு? பாவம் யார பத்தி தப்பு இல்லையோ, நம்மள சிரிக்க வைக்க என்னென்னவோ கஷ்டப்படுது. எங்கடா பூச்சி அது பாரா தேடி பாரு. என்னதான் முறுக்குனாலும் நின்னு பேசுங்க. நேத்து நைட்டு நல்லா அடிச்சிருக்கிறது சொன்னீங்க. பாக்குற மொழிய பாரு. பிச்சை எடுத்தான் பெருமாள் புடுங்கி தின்னா அனுமான மாதிரி முழிச்சிய பாத்துட்டு வாடா வாடா உன்னதான ஊரா தேடிட்டு இருந்த. வா ஏரியா பக்கம் வந்துட்டியா? வா. எங்க அவன்? அந்த பக்கம் வந்திருக்கானா? வா. நீ யாரும் ஏமாத்திடுவான். என்ன ஏமாத்தவே முடியாது. ஒரே சார் உங்க முடிய பார்த்தா ரொம்ப அழகா இருக்கு. எவ்வளவு சார் காஸ்ட் ஆகுது? அது 2-3 நாள் ஆகும். இல்ல புரியல. மனசாட்சி இல்லையாடா? ஏசி 16 விட்டு போயிருக்கீங்களே வெளியே. போங்கடா. அழகா இருக்குன்னு எனக்கு தெரியுது, புரியுது. நான் கஷ்டம்னா எதுக்கு ஆட்டோகிராஃப் போட்டோ அங்கங்க பப்ளிசிட்டி பிடிக்காது. பிரைவசி என்ஜாய் பண்ண முடியும். நட்புங்க இவன். தண்ணி அளவு விட்டு போக கூடாது. இல்ல சார் தூரம் கீழே இறங்கி வேலை பண்ண மாட்டாரா? மேல பறந்துட்டே வேலை பண்ணுவாரா? ஆமாங்க, அங்கதாங்க பாத்ரூம்குள்ள வேலை கொடுத்துருக்காங்க ஃபிளைட்ல. எக்ஸ்கியூஸ் மீ ப்ளீஸ் ஓபன் தி டோர். ஐயோ இவன் 4 கால் 40 கால் ஆக்கிடுவானே. எப்படியாவது வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்டா. கரெக்ட். கடையை எப்படியாவது டெவலப் பண்ணும். ரொம்ப கரெக்ட். முதல்ல உன்னை துரத்தணும். வெரி வெரி அழகா பால் போட்டு கீழே விளையாடிட்டு இருக்க. டேய் இங்க ஏறா பிரிட்ஜை கட்டி விட்டது. டேய் இந்த பக்கம் இந்த பக்கம். இந்த பாடி ஷோட அப்படியே பேக் பண்ணி வெளியில பாஸ் பண்ணுங்க. பாத்தீங்களா? டேய் தம்பி இங்க வாடா, இங்க வாடா. சைஸா பார்த்தா எங்க இனத்தை சேர்ந்த மாதிரி இல்ல. யாரு நீ? சொல்ல. ஏலியன் குட்டியா? எங்க கடிக்குதுங்க இது? என்ன வெறுப்பேத்தி பாக்குற? வாய ஒரு வாய் திறந்தன்னு வைங்க உள்ள கப்புக்குன்னு போயிடும். எல்லா நாட்டிலும் விளையாடுற மாதிரி இந்த நாட்டிலும் விளையாடக்கூடாது. புரியுதா? புரியுதே. நான் இது கடலா பாடி ரிலாக்ஸ் பண்ணது பெரிய விஷயம் இல்ல. எதுக்கு புளியா மரத்தை ஷேக் பண்ண மாதிரி ஷேக் ஆயிட்டு வேற மீல்ஸ் எடுத்து வச்சிருக்கான். இவன் வேற வெளியே போயிட்டா என்ன பண்றது? சார் என்ன பண்றீங்க? ஐயோ தம்பி சிறுசா இருந்தாலும் என்ன பாசத்துல இருக்கான் தம்பி. இவனை மேல தூக்கி மாலையா போட்டு உடம்புல ஏதோ ஊறிட்டே இருக்குதுங்க. என்ன அது எலியா? ஐயோ சீண்டாத வரைக்கும் சிங்க மாதிரி இருப்பேன். சீண்டிட்டா அசிங்கமா சும்மா போனதானே மேல கீழே விழுற மாதிரி ஒரு ஆக்ஷன் போச்சு. சித்தப்பா இதெல்லாம் உனக்கு தேவையாப்பா? வாங்கிட்டு வந்த அங்கிள் வலிக்கு விழுந்தாரு. துகதாலும் இல்ல. பேச மாட்டேன் கொஞ்சம் வீக். ரூபாய் கொடுத்து காரை வாஷ் போட்டு வந்தா 5 செகண்ட்ல ஆர்டர் அடிச்சுன்னு அப்பால்ட் ஆயிட்டு. வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்தானா கண்ணு தெரியாத மாதிரி லைட்டே போடாம இருக்கணும். அப்பதான் வீட்டுக்கு வெளியே போவானு. குறுக்குல கௌசிக் வந்த மாதிரி அப்பார்ட் ஃப்ரம் தி ஹியர். A few minutes later. இப்பதான் வாஷ் பண்ணியம்மா. சிமெண்ட் போய் கழுவு. காதலியை கேக்குறல போ. எனக்காக அந்த பால் மட்டும் எடுத்து வந்து அன்பே. போற அன்பே எவ்வளவு தூரம் போயிட்டேன் பாத்தியா? இப்ப எடுத்து தரியா உன் பிள்ளைங்க கூப்பிட்டா. அட இரண்டி நீ வேற.